ரோட்டரி ஆரம்பிச்சு 120 வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுவே சந்தோஷமா இருக்குது. இஸ் எ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட். உலகத்திலே வந்து ரோட்டரி தான் முதல் முறையாக ஆரம்பிச்சு. நான் ரோட்டரி இஸ் நாட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இஸ் எ நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன். நெட்வொர்க்கிங்கை ஸ்ட்ராங்காக ஆக்கணும், மெம்பர்ஷிப்பை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் தான் ஃபியூச்சரில் வந்து சர்வீஸ்ன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். பட் சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ. எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம ஒரு சிறப்பாக செய்யணும். எதை செஞ்சு முடிக்காததை ஒரு சாதிக்கணும்னா யூ கால் ரோட்டரி. ரோட்டரி வந்து இன்னைக்கு வந்து 1905 ஆரம்பிச்சதுலேருந்து வேரியஸ் பொசிஷன் நிறைய இடத்துல எல்லாரும் சேஞ்ச் ஆகி இன்னைக்கு வந்து உமன்ஸ் இன் ரோட்டரின்னு ஒரு சாப்டரில் வந்து நம்பர் 1 இன் த வேர்ல்ட். இந்த வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரோட்டரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சார்ட்டர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சார்ட்டர் 3233 வந்து we have 18% இன் உமன்ஸ் இந்த அசோசியேஷனில் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறோம். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இவருடைய பெண்களுடைய முக்கியத்துவம் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக ஆக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கறதுக்கு என்ன வழி இருக்குது, அதோட உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவெடுத்தது தான் முதல்ல பாஸ் பிரசிடென்ட்ஸ் ஒரு கலைஞரை விளக்கு, புதுசாக ஒரு சேர்ந்த உறுப்பினர்களுக்காக வளர்ப்பிறை, அடுத்ததாக பெண்களுக்கான ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு திறந்த அணியை சேர்த்து ஒரு உலக அளவில் வந்து இந்த மாவட்டத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவாக்கம் தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ. தேங்க்ஸ் டு சேர்மன் அண்ட் அட்வைசர் என்டையர் டீம் ஆல் பாசிட்டிவ் திங்கர். டே நைட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணி சும்மா ஒரு டாக்டர் தான் வச்சோம் பெண்களுக்காக வந்து ஒரு அணி அமைக்கணும். ஏன்னா ரோட்டில் செய்யாத அவனியமே கிடையாது. ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு கேன்சராக இருக்கட்டும், அது சர்வை பண்ணுறது, மக்களை தேடி மருத்துவம்னு அறிமுகப்படுத்துறது முதல்ல நாங்கள் ரோட்டரியில் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பிங்க் ஆட்டோன்னு அறிமுகப்படுத்தி மக்களை ஒரு பெண்களுக்காக வந்து ஆட்டோ அறிமுகப்படுத்துறது ரோட்டரியில் அறிமுகப்படுத்தியிருக்கணும். கொரோனாவில் கோவிடில் சாதிக்க முடியாத வீடு தேடி கொண்டு போய் பொருட்களை சேர்த்தது வந்து எங்களுடைய கோவிடில் வந்து மகளிர் அணி ரொம்ப முக்கியத்துவம் இடம்பெற்றிருக்குது. ஒரு ஆரஞ்சு ஐ விஷன் எது வேணாலும் செஞ்சாலும் நேராக போய் மக்களை தேடி செய்கிறது ரோட்டரி முன்னெடுக்கிறது. அதே பொசிஷனில் இந்த வருடம் மாவட்டம் 32-33 சார்பாக முதல் முறையாக உலகெங்கும் பேசுகிற மாதிரி பெண்களுக்காக ஒரு அணியை உருவாக்கி உமன்ஸ் இன் ரோட்டரி, ஹையஸ்ட் உமன் இன் த ரோட்டரி, ஹையஸ்ட் உமன் கிளப் இன் த ரோட்டரி அப்படின்னு உருவாக்குறதுக்குள்ள முதல் படி தான் இன்னையோட ரோட்டரி உமன்ஸ் இன் ரோட்டரி கோல்டன் ஸ்பேரோ. அது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்களால் முடியாத எதுவுமே கிடையாது. ஒரு ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க. படிப்பாக இருக்கட்டும், மருத்துவ சேவையாக இருக்கட்டும், எந்த சேவையாக இருந்தாலும் அவங்க வந்து இட் இஸ் எ வெரி வெரி சேலஞ்ச். Honorable Mayor Madam Priya அவர்கள், respected Madam Praveen Sultana அவர்கள், District Governor Dr. Mahavir Kotra, Event Chair Sujata, wonderful ladies and esteemed guests. Good morning to one and all. It is my absolute honor and joy to welcome you all to the Golden Sparrow, celebrating women, a carnival of legacy, empowerment and unity. Proudly brought to life by the women of Rotary for women, every woman in our community. Let the Golden Sparrow be a symbol of beauty and grace. Today we come together to celebrate everything that defines womanhood, our strength, our compassion, our creativity, and our unstoppable spirit. This event is not just a gathering, it is a vibrant reminder of how powerful we are when we lift each other. Rotary has always stood for service, connection, and leadership, and today the women of Rotary shines especially bright, showing that service and also with sparkle celebration and sisterhood. So let's make today unforgettable. Let's dance, laugh, get inspired, and most importantly, celebrate with us. I also take an opportunity to congratulate Sujata, event chair, and the entire team who has put up such an amazing show today. Once again, I welcome all our PDGs, magic ladies, magic presidents, and magic secretaries, district officers, and guests. Welcome to the Golden Sparrow Carnival. Let's enjoy. Begin. Thank you, ma'am. Programக்கு வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு எண்ணம் எனக்குள் அலைமோதிக்கொண்டே
இருந்தது. அதை மட்டும் பகிர்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற மகுட வாக்கியத்தோடு பெண்களுக்கு என்று எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யாருடைய மனசுல தோணுச்சோ அந்த மனதிற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு என்னுடைய கெழுதகை நண்பர் திரு வெங்கடேஷன், இன்னோவேட்டிவ் வெங்கடேஷன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இங்க நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுல என் மனசை கவர்ந்த ரெண்டு காட்சி இல்லை 3 காட்சிகள், நிறைய போட்டோஸ் அண்ட் நிறைய ரொம்ப அழகான பாட்டு எல்லாமே இருந்தது. அதில் எல்லா பெண்களும் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சொல்லிட்டே எங்களை பார்த்துட்டு இருந்த இந்த சமூகத்துல பெண்ணே வா சத்தமாக சிரி என்று சொல்லுகின்றவர்களே எனக்கு பிடித்திருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இன்னொரு காட்சி கையில காலத்தை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை நீங்க இங்க போட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த உலகத்திலேயே எதை வெல்ல முடியாது என்றால் காலத்தை வெல்ல முடியாது. ஆனால் எந்த ஒரு மனம், எந்த ஒரு புத்தி காலத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ அது வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது ஒரு சிறகு விரிய தலையில கிரீடத்தோட ஒரு பெண்ணை நீங்க போட்டிருக்கீங்க. கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு கீழே பேர் கொடுத்திருக்கிறீங்க. அந்த பெண்ணினுடைய கலர் கோல்டன் கலர் கொடுத்திருக்கிறீங்க. என் மனசுல தோன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மேடையில் ஒரு 2 ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் எப்போ போனாலும் அதை ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் சார் உங்களுக்குலாம். அது என்னுடைய அக்மார்க். இப்போ இந்த மேடையில் இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த ரோட்டரியில எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மினிமம் 25 இயர்ஸ். மினிமம் 25 to 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணாம இந்த பொசிஷனுக்கு உட்கார முடியாது இல்லையா? ஆனா கவர்னர் நீங்கெல்லாம் என்ன அழகா தேர்தல் நடத்துறீங்க. கவர்னர் தேர்தல்னா எவ்வளவு செலவழிக்கிறீங்க தெரியுமா? இவ்வளவு செலவை உண்மையாவே நீங்க வர்ற எலெக்ஷன்ல போட்டீங்கன்னா மந்திரி ஆயிடலாம். ஆனா என்ன அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்கள் அதிகாரத்திற்காக தேர்தல் நடத்துகிறார்கள், நீங்கள் சேவை செய்வதற்காக தேர்தல் நடத்துகிறீர்கள். டிஃபரன்ஸ். இந்த 2 பேரும் இங்க உட்காரத்துக்கு 25-30 வருஷம் ஆயிருக்கும். ஆனா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல மேடையில, அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா இங்க உட்கார்றதுக்கு? 25-30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் இங்க உட்கார முடியாது. நாங்க 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த சேரை எங்களுக்கு கிடைச்சது. பார்க்கும்போது நான் கீழே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பேனர் பார்த்தோன்னே அந்த 2 சிறகுகளை தான் பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறகு அப்படின்றது மிக 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 முக்கியமானது. எத்தனை பெண்கள் அதை பர்சனலா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் ஒரு பெண் அப்படின்னும் பொழுது ஒரு காலகட்டத்துல பரிணாமத்தை தேவை. ஆண்கள் இந்த வேலைக்காக இருக்கிறதுக்கு மினிமம் 25 இயர்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா ஒரு பெண் இந்த இடத்துல அமர்வதற்கு குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது கண்டிப்பா அது உண்மையான ஒரு கருத்து. பிகாஸ் நம்ம பெண்கள் வந்திருக்கக்கூடிய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொருமே டஃப்பான ஸ்டேஜஸ். ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, ஒரு காலகட்டத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் சீக்கிரமா திருமணம் செய்யணும் அப்படின்றது தெரிவித்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமானது அப்படின்றத இங்க அனைவருமே அறிந்திருப்போம். இன்றைக்கு இந்த ஸ்பாரோ பார்க்கும்போது, இந்த சிறகு பார்க்கும்போது அக்கா ரொம்ப அழகான கருத்து தெரிவித்திருந்தாங்க.
எல்லா கிளிக்குமே வந்து சிறகுகள் இருக்கதான் செய்யும். அதே போல எல்லா பெண்களுக்குமே வந்து சிறகுகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சிறகை வந்து யார் பயன்படுத்தி நம்ம ஃப்ரீடம் யூட்டிலைஸ் பண்ணி பறக்குறாங்கன்றது முக்கியம். யார் யாருக்கெல்லாம் அந்த சிறகுகள் வந்து வெட்டப்பட்டு சிறையில இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். ஸோ சிறகடித்து பறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் வந்து சிறகிருந்தும் பறக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்க பெண்களும் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து உங்க சிறகடிச்சு பறந்தீங்கன்னா அதோட அழகு, அதோட வியூ எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில உணர்வீங்க அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க கீழே உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஆடியோ விஷுவல்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க வண்டர் உமன் பத்தி. I don't know how many takes that Wonder Woman I took அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்காக. பட் இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து வண்டர் உமன் தான். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233 கவர்னர் மகாவீர் போத்ரா 2425 ரோட்டரி மாவட்டம் 32-33 சார்பாக கோல்டன் ஸ்பாரோன்னு உமன்ஸ் இன் ரோட்டரி அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கி நடத்துகிறோம் ஏப்ரல் 19. இதோடைய சாராம்சம் என்னென்னா உமன்ஸோடைய பார்ட் வந்து ரோட்டரியில் எல்லா இடத்துலையும் பங்கு இருக்குது. அதில் வந்து அதிகமாக பங்கு இருக்கும்னு ஃபுல் டே ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் லேடி ஜெயஸ்ரீ போத்ரா அவங்க தலைமையிலும், சேர்மன் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவங்களோட தலைமையிலும், அட்வைசர் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கன்வா அவங்களுடைய அட்வைசர் பேரும் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருடைய அட்வைசரையும் இந்த முழு நாள் நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெறுது. இதோடைய சாராம்சம் முக்கியமாக வந்து ரோட்டரியோடைய மெம்பர்ஷிப் ரோட்டரியில் வந்து அதிகமாக்கணும். அதுக்காக தான் இதோடைய ஃபுல் டே ஈவெண்ட் அவங்க நடத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து அது நடத்துறது இல்லாமல் புது கிளப்பு, அதாவது புதுவோடைய ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பாரோன்னு ஒரு புது கிளப்பு வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அதோடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன் ரோட்டரி, இந்த லார்ஜஸ்ட் உமன் கிளப் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அதோடைய மெம்பர்ஷிப்பு எல்லாம் சேர்த்து மே மாதம் வந்து அதுக்கு இன்ஸ்டிலேஷன் வச்சுருக்காங்க. இதோடைய ஒரு பங்களிப்பும் ரோட்டரியில் வந்து எல்லா இடத்துலையும் இதோடைய ரோட்டரியோட பங்களிப்பு இருக்குது. எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் 32-33 சார்பாக இன்றைக்கு பெண்கள் எல்லாம் கலந்து கொள்கிற கோல்டன் ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ரோட்டரி இன்டர்நேஷ்னல்ங்கிறது உலகம் முழுமைக்கும் 210 நாடுகளில் 549 மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு உலகளாவிய இயக்கம். இதில் நிறைய பெண்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சமூகத்தில் இருக்கிற பெண்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களில் ரோட்டரியில் பங்கு பெற வைப்பதற்காகவும் கோல்டன் ஸ்பாரோ என்கின்ற பெயரில் இன்றைக்கு எங்களுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையில் இந்த கோல்டன் ஸ்பாரோ செலிப்ரேட்டிங் உமன் இன் ரோட்டரி என்கின்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை நம்முடைய சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் 1500 பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற ஒரு ரோட்டரி சங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நிர்மாணிக்க இருக்கிறோம். இது ஒரு உலக ரெக்கார்டு. இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்டு ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உமன் ரோட்டரி கிளப். இன்றைக்கு அதை இன்றைக்கு துவக்க இருக்கிறோம். இங்கே விழாவுக்கு நிறைய பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்கள், அவர்களுக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னோடு இருப்பவர் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா, வருங்கால ஆளுநர் எங்களுடைய ஸ்ரீராம் தூரி, அதற்கு பிறகு வருங்கால ஆளுநர் கணபதி சுரேஷ், அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த கோல்டன் ஸ்பாரோ மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நன்றி. ஈவெண்ட்டுக்கு இந்த பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற இந்த கார்னிவல், உமன்ஸ் கார்னிவலுக்கு வந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் சீனிவாசன் அவர்களுடைய துணைவியார் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று இந்த ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பாரோ இன்றைக்கு பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்றால், உலகத்திலேயே 250 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுமமாக இது அறிமுகமாகி இருக்கிறது. பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார். என்றைக்கு எந்த இடத்தில் பெண்மை கொண்டாடப்படுகிறதோ அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது என்று சொல்வார்கள். இன்றைய இந்த விழாவில் என்னுடைய பேச்சுலகில் நான் பயணிக்கின்ற இந்த பயணத்தை அங்கீகரித்து கோல்டன் ஸ்பாரோ என்கின்ற ஒரு விருதை எனக்கும் வழங்கி இருக்கிறார்கள். இப்படி எனக்கு இந்த விருதை வழங்கியதை
நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விருதை என்னுடைய பேச்சை கேட்டு என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன். நாமும் சிறகை விரிப்போம், பறப்போம். வானம் பெரியது, வானம்தான் நம்முடைய மகுடம், சிறகுகள் தான் நம்முடைய ஆயுதம். நன்றி, வணக்கம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.